Of light incident at an angle 60 degree on the face of the prism having refracting angle 30 degree. So angle of incidence கொடுத்திருக்காங்க, angle of refracting angle 30. Refracting angle 30 னா அதுக்கு என்ன அர்த்தம்? Angle of the prism இல்லையா? So A வந்து 30 degree. The ray emerging out of the prism makes an angle 30 degree emerge out of the prism. Okay. E also that is with the incident ray na 30 degree with the incident ray na angle of deviation. Okay, so that the emergent ray is perpendicular. So நம்ம angle E கண்டுபிடிக்கணும். angle E வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா delta equal to I plus E minus A. So இது வந்து என்ன ஆகும்? 30 will be equal to 60 plus E minus 30. கரெக்டா? So E வந்து 0 ஆயிடும். E 0 னா என்ன பார்த்தோம்? நார்மல் எமர்ஜென்ஸ். கரெக்டா? அப்போ வந்து the emergent ray is perpendicular to the face through which it emerges. அது prove ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து ரொம்ப சின்ன சம் தான். ஓகே, ஸோ இந்த சம் பார்த்தோம்னா a spherical convex surface separates object and image space of refractive index. அப்போ spherical surface கொடுத்துருக்காங்க, அது வந்து refractive index ஒரு இதில் 1 இன்னொரு இதில் 4/3. So if the radius of curvature of the surface வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. Find its power. சரி, அப்போ நமக்கு வந்து spherical surface formula தெரியும். rarer to denser when the light ray travels from rarer to denserனா நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? n2 minus n1, ரெண்டு சைடுமே n2 minus n1 வரும். VOR. கரெக்டா? இதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நமக்கு வந்து இதில் வந்து என்ன கிடைக்கும்? நம்ம வந்து அப்போ அது அசம்ஷன் வேணும். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு போல் வழியாக, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? parallel rays கொடுக்கும்போது என்ன ஆகிடும்? எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடும். கரெக்டாக? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. parallel rays after passing through the refracting surface என்ன ஆகும்? they converge at the principal focus. கரெக்டாக? அப்போ எனக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த இது வந்துடும். ஸோ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈஸி இல்லையா? சாரி, பவர் ஈஸி இல்லையா? ஸோ அதனால தான் வந்து V equal to F. அப்போது இப்போ வந்து என்ன நமக்கு வந்து n2 வந்து என்னது? 4/3 by ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன? இமேஜ் டிஸ்டன்ஸ் F மைனஸ் n1 என்னது? 1. இங்கே வந்து இமேஜ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ 4/3 மைனஸ் 1 டிவைடட் பை R எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? R வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து 4/3F இது 0 ஆகிடும். இது 4/3 மைனஸ் 1/3 எவ்வளவு? இட் வில் பி 1/3/10. ஸோ 4/3F will be equal to 1/30. இல்லைன்னா 3 கேன்சல் டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஸோ F will be equal to 40 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் 40 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் இருக்கா? அப்போ பவர் என்னது? பவர் வந்து 100/F ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சென்டிமீட்டரில் இருந்தால். பவர் ஃபார்முலா வந்து டயாப்டரில் வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? டயாப்டரில் தான் ரெண்டுமே வரும். ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணும்போது இது வேணும். மீட்டரில் வேணும்னா 1/F டைரெக்டாக எழுதிக்கலாம். when you use சென்டிமீட்டர்னா 100/F இது யூஸ் பண்ணணும். இங்கே 100 என்னென்னா சென்டிமீட்டர் குறிக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து என்னது? 100/40. இது வந்து என்னது? 10/4 5/2 2.5 டயாப்டர் ப்ளஸ் என்ன? கன்வர்ஜிங் லென்ஸ் தானே?